வெல்கம் டு சபரி ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம டிஷ்யூ ஹோல்டர் தாங்க பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் வாங்க. முதல்ல அந்த அட்டை பாக்ஸில் வந்து நான் 17க்கு 17 17க்கு 13ன்ற அளவில் வந்து வெட்டி வச்சுருக்கேன். 17க்கு 17 வந்து 2 பாக்ஸும், அந்த 17க்கு 13 வந்து 2 இது வந்து மேலே வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து அது உள்ளே வைக்கிற பாக்ஸுக்காக அந்த பிளாக் கலர் சார்ட்டில் செய்கிறேன். இது கொஞ்சம் அந்த சார்ட்டு கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அதனால் இதில் தாங்க செய்ய போகிறேன். நான் வந்து இந்த அளவு டிஷ்யூ வைக்கிறதுக்காக தான் ஹோல்டர் செய்ய போகிறேன். அதனால தான் இந்த டிஷ்யூவை சுற்றி கொஞ்சம் எக்ஸஸாக அளவு விட்டு வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவை கணக்கு பண்ணி தான் உள்ளே பாக்ஸ் வெட்ட போகிறோம். அதனால தான் அந்த இதை வச்சு அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த சதுர ஷேப்புக்கு நம்ம மடித்து விட்டுக்கலாம். கிராசிங்கில் வெட்டி விட்டுட்டு அந்த சைடு எல்லாமே உள்ளே வச்சு மடித்து விட்டோம்னா ஒரு அழகான பாக்ஸ் கிடைக்கும். பாக்ஸும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி மடக்கிறேன்னு. இதேமாரி 4 பக்கம் மடக்கிக்கலாம். இப்போ அதை வந்து கம் வச்சு நல்லா ஒட்டிக்கலாம். இந்த பாருங்கள், இப்படி மடக்கிக்கிட்டு ஒன்றோட ஒன்று உள்ளே விட்டு ஒட்டினீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாத்தையுமே நம்ம இப்படி ஜாயின் பண்ணி விட்டோம்னா நமக்கு அழகான பாக்ஸ் ஒன்று கிடச்சிரும். இதுக்குள்ளே டிஷ்யூ வச்சு நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சு அது உள்ளே வைக்க போகிறோம். கன் க்ளூ வச்சு நம்ம அதை ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். நான் வாய்ஸ் கொடுக்கும்போது என் பையன் நாங்கள் என் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அந்த கொலுசு சவுண்டு அவனோட தான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அந்த சவுண்டு கேட்குது. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து பாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. ஃபுல்லாக ஒட்டினோன்னே வந்து பாருங்கள், பாக்ஸ் ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. இப்போ வந்து இது நாம் 3 பக்கம் சுற்றிக்கலாம். அந்த 17க்கு 17 அளவு எடுத்தது கீழேயும் மேலேயும் வச்சுக்கிட்டு 17க்கு 13 2 பக்கம் சைடில் வச்சுக்கலாம். இது மேலே வந்து இந்த டிஷ்யூவை ஓப்பன் பண்ணி எடுக்கிறதுக்காக என்கிட்ட அந்த வைப்ஸ்குள்ளே அது இருந்துச்சு. அதை வச்சு ஒட்டி அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம கம் வச்சு ஒட்டிக்கலாம், கன்குளூ வச்சு ஒட்டிக்கலாம். இங்கே பாருங்கள், இதேமாதிரி 3 பக்கம் ஒட்டிக்கலாம். மேலே வந்து நம்ம இந்த இதை வச்சு ஒட்டிக்கலாம். இது வழியாக அந்த பாக்ஸ் மட்டும் உள்ள டிஷ்யூ நம்ம எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு உள்ள டிஷ்யூ வச்சு நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒட்டி முடிச்சாச்சு. இந்த பாருங்கள், இப்போ வந்து இப்படியே இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கலர்ஸ் ஒட்டினோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக சைனிங் சீட்டெல்லாம் கிடைக்கிது நமக்கு. அந்த சீட்டை வந்து இதில் ஃபுல்லாகவே நம்ம ஒட்டி விட்டுறலாம். வாங்க, அது ஒட்டினா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லாக ஒட்டினா ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இதை கீழே தாங்க வச்சு யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து அது மேலே போடணுன்னா அந்த பாக்ஸுக்கு மேலே 2 ஹோல் போட்டு அதில் நூல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒன்று வச்சு கட்டி நீங்கள் அப்படி தொங்க விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது டிஷ்யூக்காக தான் செஞ்சுருக்கு. நான் வந்து கீழே வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால ஹோல் போடலை நான். இந்த பாசி வந்து அழகுக்காக வச்சுருக்கு. சும்மா பாக்ஸ் நீங்கள் கைட்டு இழுத்தாலே வந்துடும். கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி ஓப்பன் பண்ண வர்ற மாதிரி நான் டபுள் சைஸ் ஸ்டிக்கர் போட்டு சவுத்தில் ஒட்டி காமிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்குது. இந்த பாக்ஸை கலட்டிக்கிட்டு நீங்கள் உள்ள டிஷ்யூ வச்சு உள்ளேயே வச்சுக்கலாம். நான் செய்கிற கிராஃப்ட் எல்லாமே எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you.